நம்மளுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபமாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த பிசினஸே நம்ம வந்து இப்ப சோசியல் மீடியா கொண்டு வந்திருக்கோம். வேற இதுல ஒண்ணு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு கம்பெனி வைக்கணும், பெரிய ஸ்டால் போடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 3 டஜன் எடுத்து பண்ணாலே போதும். 3 டஜன்லயே போதும். 3 டஜன் பண்றதுக்கு ரொம்ப அமௌண்ட் கம்மி தான். டஜன் எடுக்கணும் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும்னா 36 டஜன் எடுக்கணும். இப்போ 36 டஜன் எடுக்கும்போது அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா என்னென்ன பெனிஃபிட்லாம் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு இந்த வால் போஸ்ட்லாம் செஞ்சு கொடுப்போம். அது நம்ம சைட்ல இருந்து ஃப்ரீயா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் யூடியூப்ல நம்ம அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய யூடியூப்ல நம்ம போட்டு கொடுப்போம். அதுக்கு உண்டான செலவு நம்மளே ஏற்றுக்கிறோம். ஓகே. மார்ஜின்ல 50% கொடுப்போம். நம்ம வந்து இப்ப ஒரு பிராண்ட் எடுத்துக்கலாம், அதுல வந்து நம்ம நம்பர் இருக்கும் சார், நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஓகே. அந்த நம்பருக்கு இடத்துல அவங்க நம்பரையும் சேர்த்து போட்டு கொடுப்போம். அந்த கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு பேசினாலும் சரி, நம்மளுக்கு பேசினாலும் சரி, அதுல கிடைக்கிற அந்த லாபம் வந்து அந்த யார் டிஸ்ட்ரிபியூட் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் பேசும். அது பண்ணாலே 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும். ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்போன்லயும் ஒரு 1000 கான்டாக்ட் நம்பர் வச்சிருப்பாங்க. அந்த 1000 பேருக்குமே ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு உடனே அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுதான் பிசினஸ் மெத்தட். இதை தைரியமா என்ன செய்யுங்க, தன்னம்பிக்கையா செய்யுங்க, வெற்றி நிச்சயம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சூப்பரா இருக்கேன் சார். ஓகே சார். உங்க பேர் சொல்லுங்க சார், கம்பெனியை பத்தி சொல்லுங்க. எம் முனிசாமி என்னோட பேரு. நம்ம கம்பெனி நேம் வந்து எம்பி நேச்சுரல்ஸ். ஓகே சார். ஆமா சார். மதுரையில இருந்து கூடலூர் பக்கத்துல நம்ம வாசன் நகர்ன்ற ஏரியால இருக்குங்க சார். ஓகே. எம்பி நேச்சுரல்ஸ்ல என்னென்ன எல்லாம் பண்றீங்க சார்? நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்ஸ் ஃபுட் சார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான ப்ராடக்ட் பண்றோம். உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நேச்சுரல்ஸாவே நல்லா அற்புதமான ஒரு தயாரிப்பு ஒரு 3 இது பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. ஸோ ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து ஹெல்த்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே. எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? சார் நம்ம ஒரு 20 இயர்ஸா பண்ணிக்கிட்டுங்க சார். இது நிறைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிச்சு. அதோட தொடர்ந்து நம்ம இது ஒரு பிராண்டடா கொண்டு போனோம்னா எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு 1 இயர் ஆரம்பிச்சு அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கு சார். ஓகே. 1 இயர் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? இப்போ நமக்கு 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார். 10,000. ஆமா, எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நல்லா இருக்கு அப்படின்னாங்க சார். ஓகே சார். நம்ம போன்ல பேசும்போது நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி இதுல தொழில் வாய்ப்பும் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டினா எந்த மாதிரி கொடுக்குறீங்க சார்? சார் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டினா இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வருமானம் வரணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யணும்னு இல்லாம குறைந்த முதலீடு, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒருத்தர் நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு 1 டஜன் போகுது. 1 டஜன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டஜன் போட்டு அதுக்கான முதலீடு போட்டாலே போதும். அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தேவையான அளவு வரும். அதே நல்ல ஒரு வருமானம் இதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து நம்ம குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு அவங்க தேவையான செலவுலாம் பூர்த்தி பண்ணணும். ஒரு மாசம் 50,000 ரூபாய் வருமானம் வரணும், ஒரு 40,000 ரூபாய் வருமானம் வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா வேற இதுல ஒண்ணு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு கம்பெனி வைக்கணும், பெரிய ஸ்டால் போடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 3 டஜன் எடுத்து பண்ணாலே போதும். 3 டஜன்லயே போதும். ஓகே ஓகே ஓகே. 3 டஜன் பண்றதுக்கு ரொம்ப அமௌண்ட் கம்மி தான். ஆமா, நாங்க எல்லாத்துக்குமே 50% கொடுத்துருவோம். 50% வரைக்கும் 50% கிடைக்குது. மார்ஜின்ல 50% கொடுப்போம். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு ஒரு 3 டஜன் எடுத்து பண்ணாங்கன்னா ஒரு மாசம் 3 டஜன் அவங்களால விற்க முடியுதுன்னு தெரிஞ்சுன்னா கட்டாயமாக 40,000 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா 40,000 ரூபாய் உறுதியா கிடைக்கும். ஓகே சார். ஓகே. சோ இப்ப கரண்ட்ல உங்ககிட்ட பிசினஸா எடுத்து யாராவது பண்ணிட்டு இருக்காங்களா? பிசினஸ் யாருமே முதலெடுத்து பண்ணலைங்க சார். நம்ம வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட காணி கொடுத்து அவங்க ஹெல்த்துக்காக சாப்பிட்டு ஆரம்பிச்சவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கே சூப்பரா இருக்கு சார், இதே நான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன், நண்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், சரி சரி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இதுவே நீங்க வந்து உங்களுடைய நீங்க போய் பேசி அவர் கொடுக்கும் போது ஒரு டிராபிக்கோட நாங்க செஞ்சு தரோம், ஒரு டஜன் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க எல்லாம் சில பேர்லாம் 1 டஜன் எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்லயே வராங்க. சார் நான் அவ்வளவு பேருக்கு கொடுத்துட்டேன், சாப்பிட்டு பார்த்தேன் சார், சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடுங்க சார் அப்படின்னாங்க. அப்படி வந்தவங்க தான் சார் ஒரு 7 மாவட்டத்துல படிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல 7 மாவட்டத்துல படிக்கிட்டு இருக்கோம். சென்னை, ராமநாதபுரம், திண்டுக்கல், பாத்தீங்கன்னா நம்ம கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த மாதிரி மதுரை, இந்த மாதிரி ஒரு 7 மாவட்டங்கள்ல அருமையா நம்மளோட வாங்கி சாப்பிட்டவங்களே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே சார். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பும் கொடுக்குறீங்க? ஆமா சார், அவங்க டிஸ்ட்ரிபியூட்டும் கொடுக்குறோம். ஓகே. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் சார்? அவங்களுக்கு வந்து சார் ஒரு 36 டஜன் எடுக்கணும் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும்னா 36 டஜன் எடுக்கணும். ஓகே. ஆமா, 36 டஜன் எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ 36 டஜன் எடுக்கும்போது அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா என்னென்ன பெனிஃபிட்லாம் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு இந்த வால் போஸ்ட்லாம் செஞ்சு கொடுப்போம். அது நம்ம சைட்ல இருந்து ஃப்ரீயா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் யூடியூப்ல நம்ம அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய யூடியூப்ல நம்ம போட்டு கொடுப்போம். அதுக்கு உண்டான செலவு நம்மளே ஏற்றுக்குவோம். ஓகே. அப்படி செஞ்சு கொடுப்போம். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றது, அவங்களுடைய வாட்ஸ்அப்ல வைக்கிறது, அவங்க போன் மூலமா பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லணும். சொன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். உறுதியாக இது வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குதுல. ஓகே சார். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் வந்து நீங்களே நம்மளே மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே. ஸோ சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க கும்பகோணத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுத்துருக்கீங்க. அவங்க ஊர்ல இருந்து இப்ப நம்ம பண்ற வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா ஸோ அந்த பிசினஸ் நீங்க எடுப்பீங்களா இல்ல அவங்களுக்கு மாத்தி? நம்ம வந்து இப்ப ஒரு பிராண்ட் எடுத்துக்கலாம். அதுல வந்து நம்ம நம்பர் இருக்கும் சார், நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஓகே. அந்த நம்பருக்கு இடத்துல அவங்க நம்பரையும் சேர்த்து போட்டு கொடுப்போம். அவங்க நம்பரே ஆட் பண்ணி கொடுப்போம். அந்த கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு பேசினாலும் சரி, நம்மளுக்கு பேசினாலும் சரி, அதுல கிடைக்கிற அந்த லாபம் வந்து அந்த யார் டிஸ்ட்ரிபியூட் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். ஓகே. சோ கும்பகோணத்துல இருந்து ஒருத்தர் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி எடுத்துட்டாருன்னு சொன்னா அவங்களுக்கு தான் போய் சேரும். அந்த நான் விட்டாலும் சரி, இன்னும் யார் விட்டாலும் சரி, கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்ல யார் வாங்கினாலும் அவங்களுக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி நம்ம கம்பெனில ஒரு கொண்டு சரதிட்டங்கள் கொண்டு வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றீங்க. சூப்பர் சார். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரா எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு. அது இல்லாம நீங்க லோக்கல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். ஓகே. பிசினஸ் வந்து என்ன பண்றீங்க, எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கறத சொன்னீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன, ஸோ எப்படி இதை வந்து மார்க்கெட் பண்ணும், இது அதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன பொருள்லாம் சேர்த்திருக்கீங்க, யாரெல்லாம் அதை பயன்படுத்தலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இதுல இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரலா விளையக்கூடிய பொருட்கள் தான் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 75% இந்தியாவிலேயே விளையக்கூடிய பொருட்கள் தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா, பூனக்கேலி, கோக்சுரா, இந்த மாதிரி நல்ல வெறும் 100% நேச்சுரல் ஃபுட்டு தான். அதனாலதான் இது வந்து நேச்சுரல் நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னே நாங்க வச்சிருக்கோம் பேரு. ஓகே. ஆமா சார். இது சாப்பிட்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபுட். ராஜாக்கள் அந்த காலத்துல சாப்பிட்ட ஒரு உணவு தான் இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப நம்ம ஆட்டோ ஓட்டுறாங்க, கட்டிட தொழிலாளி இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் அது கிடைக்க மாட்டேங்குது. அந்த காலத்துல கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், எல்லாரும் பிரயோஜனப்படணும், அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருமணமான ஆண்களுக்காக அற்புதமா தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். நம்ம ப்ராடக்ட் வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருள். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணோட உடல் உறவுல வந்து நல்ல ஒரு நீடித்து அவங்க கணவன் மனைவி இல்லற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு உதவி செய்யும். குழந்தையின்மை பிரச்சனைக்கு சாப்பிட்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த விந்து அணுக்கள் ஸ்பாமோட கவுண்டிங்கே இதை அதிகரித்து கொடுக்கும். அடுத்து ஒரு ராஜா ராணி எப்படி அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒரு இல்லற வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு உதவியா இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஆண் பெண் 2 பேருமே இதே ப்ராடக்டை யூஸ் பண்ணலாமா இல்லை தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா? இது ஆண்களுக்கு ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கோம் சார், பெண்களுக்காண்டி ஸ்பெஷலா ஒன்று போட்டிருக்கோம். அதாவது உமன் ஸ்பெஷல் ஃபுட்னு சொல்லி நம்ம அந்த ஒன்று போட்டிருக்கோம். அந்த பாருங்க, உமன் ஸ்பெஷல் ஃபுட்னு சொல்லி இது பெண்களுக்காக முழுக்க முழுக்க அவங்களுக்காண்டியே ஸ்பெஷலா தயாரிக்கிறது. நம்ம இதை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரத்த சோகையா இருக்காங்க அவங்களுக்குன்னா ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது குளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் நல்லா நிவர்த்தி பண்ணி அவங்க வந்து மென்சஸ் டைம் மந்த்லி இது வந்து அவங்களுக்கு எந்த தங்கு தடை இல்லாம அழகா போக வைக்கும். இன்னும் நல்லா ஹெல்த், நரம்பு ஹெல்த்து, குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி பாத்தீங்கன்னா இதுல மதன காமப்பூன்னு ஒன்று சேர்த்திருக்காங்க. அது வந்து அவங்க கணவன் மனைவிகளை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே. ஓகே சார். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட ரிசல்ட்டுங்கிறது எவ்வளவு நாள்ல தெரியும்? 2வது எவ்வளவு நாளைக்கு இதை வந்து எடுத்துக்கணும்? அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்க உணர முடியும். அதாவது ஒருத்தவங்க வந்து என்னன்னா பல டேப்லெட்ஸை போட்டு உடனே கிடைக்கும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட நம்ம நேச்சுரலா சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா நம்ம உடம்புக்கு ஹெல்த் கிடைக்கும். இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னா ஒரு நாள் சாப்பிட்டாலே அவங்களுக்கு உள்ள போறது தெரியும். இப்ப நம்ம பசியில் இருக்கோம்ல, பசியில் இருந்து ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ ஒரு இனிப்பான பொருளை சாப்பிடும் போது நம்ம உடம்புக்குள்ள அந்த எனர்ஜி போறது தெரியும். அதே மாதிரி நீங்க காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு அது மதியானமே இதை உணர முடியும். ஒரு நாள்ல ஒரு வேளையிலேயே உணர முடியும். ஆமா, நீங்க தொடர்ந்து ஒரு 1 வீக் சாப்பிட்டீங்கனாலே அது உடம்புல போய் செட் ஆயிடும். செட் ஆனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு மாற்றங்கள், உடம்புல இருக்க எனர்ஜி அழகா உங்களுக்கே தெரியும்.
ஓகே. எவ்வளவு நாளைக்கு இதை சாப்பிடணும் சார்? இதுக்கு டைம் லிமிட் ஏதாவது இருக்கா? இது இருக்கு சார். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மந்த்துக்கு 2 பேக்கெட்ஸ் 2 டப்பா சாப்பிடணும். ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூ சாப்பிட்டாங்கன்னா அவங்க குறைபாடு இருக்கவங்களுக்கு சரியாயிரும். இல்ல நல்லா நம்ம நல்லா ஹெல்த்தா இருக்கோம் அப்படின்னா ஒரு 1-2 பாட்டிலே நல்லா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. சோ இப்போ எடுத்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணாங்கன்னா இதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுக்கு இதுல வேலையே இல்லை சார். எல்லாமே வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிடறோம்ல, சத்தான உணவுகள், இது மாதிரி கீரைகள்லாம் சாப்பிடுறோம்ல, அது மாதிரி தான் இது. நம்ம இதை எடுத்துட்டு எப்ப வேணாலும் நிறுத்திக்கலாம். அதனால நம்ம நிறுத்திட்டோம்னு சொல்லி இதுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஓகே சார். ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 3 ப்ராடக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப 2 ப்ராடக்ட் சொல்லிட்டீங்க. 3வது என்ன சார்? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்காக போடப்பட்டது சூப்பர் பவர் குவாலிட்டிங்க சார். ஓகே. செகண்ட் வந்து பெண்களுக்காக போட்டிருக்கோம், உமன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக நியூட்ரிஷன் ஃபுட் இது. ஓகே. 3வதாக பாத்தீங்கன்னா சார் இந்த பாருங்க, இது வந்து தாய்மார்களுக்காக மதர் நியூட்ரிஷன் ஃபுட்னு சொல்லி போட்டிருக்கோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுடைய தாய்ப்பால் அதிகரிக்கும். 2வது அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு நரம்பு ஸ்ட்ரென்த்துக்கும் அவங்க உடல ரத்த உற்பத்தியும் நல்லா இருக்கும். பிறக்கிற குழந்தைக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளங்கள் நரம்பு சம்பந்தப்பட்டது அது இதுன்னு எதுவும் இல்லாம அது உடல் ஆரோக்கியமா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பால் கிடைக்கும், தாய்ப்பால். அதுக்காக போடப்பட்டதா மதர் ஸ்ட்ராங் நியூட்ரிஷன் ஃபுட் சார். 3 போட்டிருக்கோம். அந்த காம்பிலே ஒரு ஆயில் மட்டும் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஆயில் வந்து நம்ம இந்த பேக்கிங் வந்து 2 டப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆயில் ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் சார். அது அவங்களுடைய அந்த நம்ம ஃபார்ம்ல தடவிட்டு வந்தாங்கன்னு சொன்னாலே அது நல்ல ஒரு விரப்புத்தன்மையை கொடுக்கும், அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் சார். ஓகே சார். ஓகே. இப்ப எனக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம்னா, அந்த ப்ராடக்ட் மதர்ஸ் நியூட்ரிஷன் ஃபுட் சொன்னீங்க இல்லையா, பொதுவாகவே மதர்ஸ்க்கு கொடுக்கறதுனாவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நார்மலா ஒரு இருமல் டானிக் கூட டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து மதர்ஸ்க்காகவே பண்ணிருக்கீங்க. சோ இதெல்லாம் டெஸ்டடா என்ன மாதிரியான சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க வாங்கி? எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் சர்டிபிகேட் இருக்கும் சார். ஒவ்வொருக்கும் நியூட்ரிஷன் வேல்யூஷன் போட்டுருவோம். நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வெளியில வர்றதுக்கு முன்னாடி நியூட்ரிஷன் வேல்யூஷன் எடுத்துருவோம். அது இதுலயே போட்டிருப்போம். அந்த நியூட்ரிஷன்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, மினரல்ஸ், விட்டமின்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுலயே போட்டிருப்போம். அது போக இது வந்து நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சார், இது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எப்எஸ்எஸ் லைசன்ஸ் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இந்த லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எப்எஸ்எஸ் லைசன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். இது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம் சார். நம்ம கம்பெனிக்கு வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நல்லா குட்டாக இருக்குன்றதுனால ஐஎஸ்ஓ லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் WHO GMP அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து நம்ம குட் மேனுஃபேக்சரிங் சொல்லி நம்ம இந்த லைசன்ஸும் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா GMO அப்படின்னு சொல்லி GMO ஃப்ரீ அப்படின்றது இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து நேச்சுரல் அப்படின்றதுக்காண்டி இந்த சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ் எதுக்குன்னா HACCP ஹசார்ட் நிறுவனத்திலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். இந்த லைசன்ஸும் வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் லைசன்ஸ் தெரியும். இது நம்ம வந்து இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து பூரா வெளிநாடுகளுக்கு உலக நாடுகள் மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாடுகளுக்குமே இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மலேசியா, சிங்கப்பூருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏஜென்ட்டுக்கு. அதுக்கு அங்கே இருக்கவங்களும் இந்த லைசன்ஸை பயன்படுத்தி சூப்பராக வாங்கி நல்லா பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் சார். ஓகே சார். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஒரு டசன் எடுத்தா கூட கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் ஒரு டசன் எடுத்தா கொடுப்பீங்களா, இல்ல 3 மிக்ஸ் பண்ணி எடுத்தாலுமே கொடுப்பீங்களா? சார் நான் 3 கேட்டாலும் கொடுப்போம். இல்ல 1 மட்டும் தான் பர்டிகுலர் சொல்லி கேட்டாலும் சொல்லி கொடுத்துருவோம். நம்மளுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபமாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பிசினஸே நம்ம வந்து இப்ப பப்ளிக் மீடியா கொண்டு வந்தோம், சோசியல் மீடியா கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களே எடுத்து பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அற்புதமா பண்ணலாம் சார். ஒரு டஜன்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அளவு ஒரு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 20,000 வரைக்கும் கிடைக்கும். 3 டஜன் பண்ணாங்கன்னா ஒரு விற்க முடியுது, 3 டஜன் விற்க முடியுது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 50,000 கட்டாயம் லாபம் கிடைக்கும் சார். அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ஒருவேளை அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு தோணி இருக்கலாம், இல்லை பண்ணாம இருக்கலாம், வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு 1 or 2 பாக்ஸஸ் கிட்ட நீங்க கொடுப்பீங்களா? அப்படிதான் சார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வாங்கி சாப்பிட்டவங்க தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனி புதுசா வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும், நிறைய வண்டி எல்லாம் இருக்கணும் அப்படிலாம் சில டார்கெட் வச்சிருப்பாங்க. அது வந்து ஏஜென்சி கொடுக்குறது. நம்ம வந்து நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்ட கஸ்டமர்ஸ் தான், ஏன் நான் வாங்கி சாப்பிட்டு பிரேஜினை ஓட்டிருக்கேன், என்னைய மாதிரி எல்லாரும் இதாகணும், அதுக்காண்டி நீங்க கொடுங்க சொல்லி வாங்கி இது பண்ணவங்க தான் இப்ப 7 மாவட்டங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அடுத்து நம்ம சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இந்த அடுத்த வீடியோ பண்ணும்போது கண்டிப்பா நம்ம பண்ணிடுவோம்.
அதுக்குதான் ஹைகோர்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, சோ அதுக்காக தான் ஹைகோர்ட் எடுத்திருக்கீங்க. சோ டிஸ்கஷன்ல இருக்காங்க. சோ அப்ப இனிமே ஒருவேளை சிங்கப்பூர் மலேசியா கஸ்டமர்ஸ் யாராவது பாக்குறாங்கன்னா டைரக்டா அங்கேயே அவங்க கிட்டே வாங்கிக்கலாம். அது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் நம்பரு, அவங்ககிட்டயே அங்கேயே வாங்கிக்கணும். ஓகே ஓகே. எந்த நாட்டுக்கு வேணாலும் சரி, நம்ம சாப்பிடுறவங்க சாப்பிட்டு பார்த்தவங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் எடுத்து தாராளமா பண்ணலாம். சோ ஏன்னா ஃபாரின்க்குலாம் அனுப்பும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டே அனுப்பிச்சாலும். சோ அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நீங்க பண்ணி, அது எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பக்காவா இருக்கு. ஹைகோர்ட்ல இருந்து FSSல இருந்து எல்லாமே இருக்கு, தாராளமா பண்ணலாம். ஓகே சார். ஓகே, இப்போ வந்து 7 மாவட்டங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து வேற ஒரு மாவட்டங்கள்ல நாங்க எடுத்து செய்யறோம் அப்படின்னா தாராளமா வரலாம். நம்ம நம்பர் டிஸ்கஸ்ல இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அழகா எப்படி எடுத்து பண்ணலாம், எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொல்லி நீங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணி நாம வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படின்னா அங்க லோக்கல் மீடியாஸ்ல போற இது பண்றதுல இருந்து நோட்டீஸ் பண்றதுல இருந்து எல்லாமே செஞ்சு கொடுப்போம். வியாபாரம் சம்பந்தப்பட்டதுக்கு நீங்க எடுத்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு லாப நோக்கத்தோட நல்லா செய்யலாம். குறைந்த முதலீட்டு நல்ல லாபமா செய்யலாம். இப்ப நம்ம பிசினஸ் தான் எடுத்து பண்றோம்னா ஏனோ தானே எடுத்து பண்றதுல வெறும் லாபம் மட்டும்தான் கிடைக்கும். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு ஒளியேற்றி வச்சது மாதிரி, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா, ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுல இருந்து குழந்தையின்மையில தவிக்கக்கூடியவங்களுக்கு இருந்து அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சார், இது ஒரு நேச்சுரல் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய ஆரோக்கியமான விஷயங்களுக்கு இது பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுல என்னென்ன எல்லாம் சேர்க்குறீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஆமா சார், இதுல வந்து 30 வகையான இங்கிலீஷ் சேர்த்துருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா இப்ப முருங்கை விதைன்னு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய 30 இங்கிலீஷ்ல வந்து முருங்கை விதை, முருங்கை பிசின், அஸ்வகந்தா, ஜாதிகா, பூனைக்காளி விதை, மதனகாமப்பூ, பெண்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா போடக்கூடிய மதனகாமப்பூ சார். இது பாத்தீங்கன்னா அதிமதுரம், கோக்சுரம் பாருங்க, நம்ம நெரிஞ்சில் தான் கோக்சுரான்னு சொல்றது. இது வந்து நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு, அதாவது நிறைய உடம்புல என்னென்ன விந்துகள் லாஸ் ஆகுதோ அதெல்லாம் சரிப்படுத்துறதுனால தான் இதுக்கு பேரு தண்ணீர் விட்டான் கிழங்கு. வெங்காய விதை, பூமி சர்க்கரை கிழங்கு, இது நீர்மொழி விதை, பூசணி விதை, பாதாம் பருப்பு, முந்திரி, பேர்ச்சம்பளம், ஏலக்காய், இந்த மாதிரி நிறைய வகைகள். இதுல மொத்தம் 30 வகையான இங்கிலீஷ் போட்டிருக்கோம். இது 30 வகையான பொருட்கள். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 30 வகையான பொருட்கள் இதுல போட்டிருக்கோம். அது வந்து எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நரம்பு வலிமையும் ஒரு ஆண் பெண் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சத்தான பொருட்கள் தான் சார். நல்லா இருக்கு சார். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த 2 பேக்கேஜ் 1 மந்த்துக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காம்போவா இலவசமா ஒரு ஆயில் ஒன்று தரோம். அந்த ஆயில் வந்து அற்புதமா அவங்களுடைய டெம்பருக்காக அப்ளை பண்ண போகும்போது அற்புதமா வேலை செய்யும். அருமையா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஆண்களுக்கு முழுக்க தயாரிக்கிறது தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணமாக போற ஆண்களுக்கும் திருமணமாகி மனைவியை திருப்திப்படுத்த முடியலையா அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சாப்பிட்டாலே போதும், அவங்க மனைவிக்கு அற்புதமா நல்லா தருவாங்க, நல்லா அந்யோன்யமா இருக்கலாம். அடுத்தடுத்து 2nd டைம் 3 டைம்னு சொல்லி உடம்புல நல்லா வலிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த மாதிரி சர்க்கரை சம்பந்தப்பட்டது, சுகர் கம்ப்ளைண்ட்ல சர்க்கரை சம்பந்தப்பட்டது, அவங்க வந்து நரம்புல வீக்கா இருக்காங்க, வயதியே காரணமா இருக்காங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம் சார். 20 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் அழகா சாப்பிடணும். அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் உறவையும் உடல் சக்தியும் நல்ல மன நிம்மதியும் நல்லா கொடுக்கும் சார். ஓகே சார். ஸோ ஃபைனலா ப்ராடக்டை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபைனலா பிசினஸ் பத்தியும் இதோட ப்ராஃபிட்ஸ் பத்தியும் கன்க்ளூட் பண்ணுங்க சார். இது ப்ராஃபிட்ன்றது வந்து என்ன சார், ஒரு டஜன் எடுத்து பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் தான் சார். ஆமா, 3 டஜன் எடுத்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு மாசத்துல நல்ல ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமா கிடைச்சிடும். அதோட சேர்த்து உங்களுக்கு செஞ்ச ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு மனநிலையும் அவங்களுக்கு பாராட்டுகளும் நிறைய கிடைக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர், ஏன் நான் வந்து இந்த மாதிரி மனைவியை திருப்திப்படுத்த முடியாம இருந்தேன், ரொம்ப சிரமமா இருந்துச்சு, அவங்க முகத்துல முடிக்கே கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு நான் உங்க தயவால நல்லா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வாழ்த்துக்களை நீங்க பெறலாம், நல்ல சமுதாயத்தை கொண்டு வரலாம். உடல்ல வந்து நோயற்ற ஒரு சமுதாயத்தையும் ஒரு வலுவான சமுதாயத்தையும் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான் நல்லபடியா சத்துக்கள் கிடைக்கும். ஓகே சார். ஸோ பொதுவாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சேல் பண்ணும்போது எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி சேல் பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும். நார்மலா ஒரு மற்ற ஒரு காஸ்மெட்டிக் பொருள் விற்கிறதுக்கும் ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை விற்கும் போதும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்க எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு நீங்க சொல்லி தருவீங்க? சார், எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ரெஸ் வாங்கணும், நல்ல ட்ரெஸ், நல்ல பைக்ல போகணும் அப்படின்றது மாதிரியே இது மனசுக்குள்ள இது வந்து ஒரு மனைவியோட சந்தோஷமா இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே தேவைகள் இருக்கு. அப்படி தேவைகள் இருக்க ஒரு விஷயத்த அழகா நம்ம வந்து கொண்டு போகலாம். இப்ப சோசியல் மீடியால பாக்குறவங்க எல்லாத்துக்குமே
அற்புதமா ஒரு இதுதான், ஒரு சந்திப்பு தான். அதன் மூலமாவே இதை வந்து அவங்க வாங்கி சாப்பிட்டுருவாங்க. நம்ம அதுக்கடுத்து இப்போ மார்க்கெட்டிங் எடுக்கிறவங்க வந்து செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா, அவங்களுக்கு நம்ம அந்த விளம்பரம் போர்டு கொடுப்போம். அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யூடியூப் இந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரம் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு டிசைன் தான் எடுத்து கூட பண்ணலாம். ஒரு டிசைன் எடுத்து பண்றாங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்கள் வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்கலாம். இப்போ ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு செல்போன்லயும் ஒரு 1000 கான்டாக்ட் நம்பர் வச்சிருப்பாங்க. அந்த 1000 பேருக்குமே ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு உடனே அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுதான் பிசினஸ் மெத்தட். அப்படியே நம்ம இருந்த இடத்துல இருந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆயிடும். அது வாட்ஸ்அப் வைக்கும்போது அவங்க வந்து இந்த சினிமா பாட்டு அது இதுன்னு வைக்கிறதுக்கு போல தன்னோட ப்ராடக்டை வச்சாங்கன்னு சொன்னாலே அவங்க பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன நண்பரே இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்களா என்னன்னு கேட்கும்போது நீங்க சொல்லுங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆயிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சிரமமான விஷயத்தை என்னுடைய மனைவியை நான் வந்து திருப்திப்படுத்த முடியாம இருக்கேன், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது இதை சாப்பிட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல போகும்போது அற்புதமா இவ்வளவுதான் பிசினஸ். இது பண்ணாலே போதும், அருமையா வந்து. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்றது சார்? எப்படி சாப்பிடுறது? இப்ப இதை வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, வாங்கின முன்னாடி எப்படி சாப்பிடணும்னா சாதாரணமா வந்து பால்லையும் கலந்து சாப்பிடலாம். நார்மலா குடிக்கக்கூடிய இளம் சூடு வார்ம் வாட்டர்னு சொல்லக்கூடிய வார்ம் மில்க்ல இருந்து ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். இல்ல தண்ணிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சம் தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல எந்த விதமான சுகரோ கலரோ எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. 100% அப்படியே நேச்சுரலா இதுல இருக்கு. அதனால நம்ம தேவையான சுகர் போட்டு சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதிமதுரம் இதுல ஆட் பண்ணிருக்கோம். இது இயற்கையாவே இனிக்கும். இதுல அறுசுவையும் இருக்கு. அதனால தாராளமா ஒரு ஸ்பூன் காலையில ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடலாம். பத்தியம் எதுவும் கிடையாது, அழகா சாப்பிடலாம். ஓகே, பத்தியம்லாம் எதுவுமே பத்தியம்லாம் இதுல கிடையாது. ஓகே, இது அடிஷனலா ஃபுட் சப்ளிமெண்ட் துணை உணவு, அவ்வளவுதான். துணை உணவு தான் இது. கிங் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபுட்னு பேர் வச்சிருக்கோம். ராஜாக்கள் சாப்பிட்ட உணவு மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறோம். ஆமா. ஓகே சார், இந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட இருந்து ஒரு டசனோ 3 டசனோ எடுத்துடுறாங்க. சோ இதை வந்து எப்படி மார்க்கெட் பண்றது? சோ அதுக்கு உங்களோட ஐடியாஸ் என்ன சார்? இது ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வந்து தயக்கமே இருக்கக்கூடாது. அதாவது நம்ம வந்து நல்ல பொருளை தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்க போறோம். அதனால அவங்க வந்து வாழ்க்கையே வந்து நல்லா வளப்பட போகுது. அதனால அவங்களுக்கு நம்ம தயக்கம் இல்லாம அழகா சந்தோஷமா கொண்டு கொடுத்து அவங்களுடைய நல்பெயர்கள் நம்ம சந்திக்கணும். அதனால இது வந்து தயக்கம் இல்லாம நல்லபடியா செய்யலாம். இது ஒரு சொசைட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை தான். இது ஒரு நல்ல பொருள். இதை கொண்டு போய் சேர்க்கறதுல எந்த விதமான தயக்கமோ அவங்களுக்கு உள்ள ஒரு சின்ன சின்ன கூச்சமோ தேவையே கிடையாது. நல்ல ஒரு பொருள் தான், எல்லாருமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இதை தைரியமா எடுத்து செய்யுங்க, தன்னம்பிக்கையா செய்யுங்க, வெற்றி நிச்சயம். ஓகே சார், இந்த பிசினஸ உங்ககிட்ட எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? உங்களை நேரில் மீட் பண்ணலாமா? எங்களை நேரடியாகவும் வந்து மீட் பண்ணலாம். எப்போதுமே 24 மணி நேரம் எங்களுக்கு உங்களுடைய வரவேற்பை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபோன்லையும் மீட் பண்ணி நீங்க பேசலாம். வர முடியாதுன்னு ஃபோன்ல பேசலாம். திருமணமான பெண்கள் அழகா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம். அவங்களுக்கு பெண்களுக்காக நீங்க ஒரு சமுதாய வளர்ச்சிக்காக தாராளமா செய்யலாம். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தாராளமா எடுத்து செய்யலாம். ஓகே, சோ இது வந்து கொரியர் போன்ல பண்றவங்களுக்கு த்ரூ கொரியர் மூலமா? ஆமா, எஸ்டி கொரியர், ப்ரொபஷனல் கொரியர், நிறைய கொரியர் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அது மாதிரி நம்ம வெளிநாடுகளுக்கு வந்து அதுல அனுப்பிச்சு விட்டுருவோம். இது நிறைய இருக்கு. இப்ப இதுல கூட அனுப்பலாம், போஸ்டல்ஸ்ல கூட அனுப்பலாம். ஓகே, ஆமா நிறைய இருக்கு. அது நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க கேட்டாலே அந்த கிடைச்சு. ஸோ வெளிநாடுகளுக்குமே சிங்கிள் பாக்ஸ் கேட்டாலும் நீங்க அனுப்புறீங்களா? வெளிநாட்டுக்கு சிங்கிள் பாக்ஸ் கேட்டாலும் எஸ்டி கொரியர்ல அனுப்பிச்சு வச்சு அழகா போயிடும். தேங்க்யூ சார், இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எங்க ஆடியன்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பையும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.